லீவுன்னு ஒன்று விட்டுட்டா போதும், வீட்டில் தங்குறதோ திங்கிறதோ எதுவுமே கிடையாது. தெய்வம் தந்த வீதின்னு சொல்லிட்டு ரோட்லேயே தான் திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி காலையிலேயே எங்கே கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீயில் போடுவாங்க சக்கரை. நாங்கள் இன்றைக்கி போக போகிற பீச்சுக்கு பேர் அக்கரை. இதை தான் நைட் ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அக்கரை பீச்சுக்கு தான் வந்து போக போகிறோம். இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் போகிறோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி போயிருக்கோம். ஃபஸ்ட் டைம் போகிறப்ப வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி நான் போயே தீர்வேன்னு சொல்லி அடம் பண்ணி போனேன். பட் இந்த வாட்டி வந்து அவரே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். ஸோ அதனால் ஜாலியாக காலையிலே கிளம்பியாச்சுங்க. அண்ட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. என்ன தெரியுமா? நான் வந்து ஊருக்கு போனாலும் சரி, இல்லைன்னா எங்கள் அப்பா அம்மா வீடோ இல்லை அத்தை வீடு எங்கே போனாலும், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறோம் காலையில் அப்படின்னா கூட சரிங்க, எங்கள் 3 பேரில் என்னை மட்டும்தான் ஒரு அலாரம் வச்சு காலைல எழுப்பி விட்ருவார். அது என்னமோ தெரியல, நான் எழுந்து நான் குளித்து கிளம்பி மேக்கப்லாம் போட்டு ஹேண்ட்பேக் மாட்டிட்டு போய் நின்று அவங்கள எழுப்பினா தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. அண்ட் அவங்க எழுந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவாங்க. அது என்ன ஒரு ரூலுன்றது தெரியவே கிடையாது. ஸோ நான் தான் காலையில் எழுந்து பீச்சுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதாவது ஸ்மிருதிக்கு வந்து ஸ்பேர் ட்ரெஸ், பிகாஸ் நாங்கள் பீச்சை பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக தண்ணியில் விளையாடாமல் இருக்க மாட்டோம்ல. ஸோ அதனால் ஸ்பேர் ட்ரெஸ்ஸு, எதுக்குன்னே தெரியாத அளவுக்கு வந்து ஒரு 4-5 இந்த கேரி பேகு, அதுக்கப்புறம் வந்து பீச் டாய்ஸ் அதான் வந்து வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி பீச் டாய்ஸ் வந்து வாங்குறப்பவே ஸ்மிருதி சொல்லிட்டா, நான் இதை கண்டிப்பாக பீச்சுக்கு தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா, அதை பீச் டாய்ஸ் வச்சு அங்கே விளையாடியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து கிளப்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அதெல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் வந்து நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் அப்பா பொண்ணை எழுப்பி விட்டு அவங்க பொறுமையாக எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸோ காலையிலேயே வந்து லைட்டாக மேகமூட்டமாக இருந்துச்சு, பட் மழைலாம் பெய்யல. அப்பாவும் பொண்ணு வந்து ஜாலியாக கிளம்பி வெளில வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து கிளம்பியாச்சு. நாங்கள் எதுவுமே இந்த வெதர் கண்டிஷன் அதை பற்றி யோசிக்கவே கிடையாது. அண்ட் போகிற வழியிலே வந்து காஃபி பிஸ்கெட் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். பிகாஸ் காலையிலேயே பசிக்கும், அப்புறம் நம்ம நல்லா விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே வந்து பிஸ்கெட்டு காஃபி அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு போய் டெலிவரி ஆனோங்க. அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் என்றைக்காச்சும் எனக்கு மோட்டிவேஷனே இல்லை, எனக்கு வந்து ஏதாவது ஒன்று வந்து வேணும், மோட்டிவேட் ஆகணும், அண்ட் நான் எப்பவுமே ஃபயராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு பைக் எடுத்துக்கோங்க, ஈசிஆரில் இருக்கிற அக்கரை பீச்சுக்கு வாங்க. பீச்சில் ஒன்றும் இல்லைங்க, பட் அந்த போகிற வழியில் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப பரமா ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஃபயராக வந்துட்டுருக்கோம். நான் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹாப்பியான ஒரு கேர்ளுங்க. நான் கடவுள்கிட்ட கூட ரொம்ப பெருசெல்லாம் கேட்டுக்கிட்டதே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல ஜஸ்ட் ஒரு 4 பெரிய வீடுங்க. அந்த வீடு வந்து என் பேர்லையும் என் ஹஸ்பண்ட் பேர்லையும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். வெளியில் போர்டில் வந்து பிரீத்தி பிரேம்குமார் இல்லம் அப்படின்னு இருக்கணும். அண்ட் அந்த வீட்டோட வாடகையெல்லாம் வந்து எங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகணும். வயசான காலத்தில் நாங்கள் ஏதோ எங்களால் முடிஞ்ச ஒரு ட்ரிப்பு வெக்கேஷன் சொல்லிட்டு எங்கள் காலத்தை தள்ளணும். இதுதான் வந்து என்னோட லைஃபோட அல்டிமேட் கோலாக இப்போ இருக்குது. அண்ட் பீச்சுக்கு வந்து இறங்கியாச்சு. அண்ட் நாங்கள் போகிறப்பவே வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிட்டு இருந்துச்சுங்க. நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கிட்ட ட்ரிஸ்லிங் ஆகலை. அப்படி மட்டும் ஆயிருந்துச்சுன்னா அவர் வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நல்ல வேலை பீச்சுக்கு போயிட்டோம். லைட்டாக ட்ரிஸ்லிங்கு அண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் அன்றைக்கி கொஞ்சம் அலைகள் வந்துகிட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பீச்சில் வந்து நானும் என் பாப்பாவும் இறங்கணும். நானும் பாப்பாவும் பீச்சுக்கு போகிறோம் அப்படின்றக்கப்ப எங்களுக்கு வந்து தண்ணியில் விளையாடணும். அதாவது ரொம்பலாம் ஃபுல்லாக நினச்சிட்டு விளையாடுறதுலாம் பிடிக்காது. ஜஸ்ட்டு காலாச்சும் வந்து நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கும் அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த மாதிரி தண்ணியில் போய் கால் வைக்கிறதெல்லாம் பிடிக்காதுங்க. அவர் வந்து ஓரமாக உட்காந்தோமா, அப்படியே பீச்சை வேடிக்கை பார்த்தோமா, நமக்கு பிடிச்ச ஏதாவது பாட்டை கேட்டோமா, ஜாலியாக வைப் ஆனோமான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வகையில் அவர் ஹாப்பியாக இருந்தார். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் வந்து கொஞ்சம் அலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துச்சு. ஈவன் அங்கே இருந்த போலீஸே சொன்னாங்க, ரொம்பலாம் உள்ளே போகாதீங்க, கொஞ்சம் மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பீச்சுமே கொஞ்சம் ஆழமாக இருக்கா. ஸோ அதனால் நான் ஓரமாக தான் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு. அண்ட் ஆல்ரெடி லைட்டாக ட்ரிஸ்லிங் வேறு. ஸோ அதனால் அந்த மண்ணே ஒரு மாதிரி நல்லா இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு பொம்மை மட்டும் எடுத்து வச்சுட்டு பாப்பா விளையாடிட்டு இருந்தா. மிஷன் அக்கம்ப்ளிஷ்டுன்ட்டே சொல்லலாம்ங்க. ஏன்னா அந்த பொம்மையை வாங்கின நாள்லேருந்து ஸ்மிருதி வந்து எப்போம்மா பீச்சுக்கு போகலாம், எனக்கு மண் வேணும், நான் விளையாடணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதுக்காக தான் இப்போ இன்டென்ஷனலாக அவர் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அவளுக்கு அது விளையாடுனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் விளையாடி முடிச்சுட்டு அவர் சொல்கிற டயலாக் என்ன தெரியுமா, அடுத்த வாரமாக பீச்சுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் அங்கே டைம்ஸ் வந்து சூப்பராக ஸ்பெண்ட் ஆகுது. ஈவன் அங்கே நிறைய பேருக்கு வந்து பக்கத்துலேயே வீடெல்லாம் இருந்துச்சுன்னா ஜாலியாக எப்போ தோணுதோ அப்போல்லாம் பீச்சுக்கு வரலாம்ல. அண்ட் கிளம்புறப்ப வந்து அப்பா ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய கடைங்கள்லாம் இருக்குங்க. நமக்கு வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து அங்கே இருக்கும். பட் அன்றைக்கி வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங்காக இருந்ததால் எந்த கடையும் ஓப்பன் பண்ணல. அண்ட் அங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு மீனுமே விற்றுட்டு இருந்தாங்க. நம்ம எந்த காலத்தில் இங்கெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினதில்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கடையில் தான் நாங்கள் மீன் வாங்குவோம். இப்போ அதையும் வாங்குறதில்ல. எப்போ திரும்ப மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட போகிறேன்னு எனக்குமே தெரியல. அண்ட் பீச்செல்லாம் ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. திரும்ப அதே வழியில் தான் கிளம்பி வந்தோம். போகிற வழியில் தான் எங்களோட ஃபேவரட் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, ரோடு கடை. அங்கே வந்து செம்மையாக இருக்கும், எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து பொங்கல் பூரி அதெல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஜாலியாக வந்து இறங்கியாச்சு. vlog பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை.